ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சூப்பரான ஒரு மசால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா, ஒரு கேரட்டு, கருவேப்பிலை எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கருவாய், ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சா உள்ளி, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் மல்லி, புதினா, கேரட் எல்லாம் போட்டுக்கிட்டு தாளிச்சத்துக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் போட்டிருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான மசாலா, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், வத்தல் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணுன்னே வதக்கிக்கிடலாம். வதக்கின பிறகு தேவையான தண்ணியை ஊற்றி ஆல்ரெடி அரிசியும் வெந்தயம் போட்டு ஊற வச்சிடணும். அதையுமே தூக்கி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5-6 விசில் வச்சுக்கிடலாம். நல்லா கஞ்சி குழஞ்சிடும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் திருவி அதை அடித்து நல்லா மையாக அடித்து வச்சுக்கிடலாம். கஞ்சி திறந்த உடனே நல்லா கட்டியாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றி கூட கொஞ்சமாக வெந்நீயும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கிடலாம். கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுட சுட ஒரு சூப்பர் மசால் கஞ்சி ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.